அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் சிசேரியனுக்கு அதாவது குழந்தை பிறப்பதற்கு நேரம் குறிப்பது எப்படி, இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் மற்ற வாடிக்கையாளர்களிடையே இருவேறு கருத்து நிலவுகிறது. அதாவது சுயமாக பிறக்கும் குழந்தையின் ஜாதகம் தான் செல்லும், நாமளே ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற குழந்தையின் ஜாதகம் செல்லாது. அப்படியெல்லாம் இல்லை. நாம் என்னதான் நேரம் குறித்தாலும் அந்த குழந்தை அந்த நேரத்தில் பிறப்பதற்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே அறுவை சிகிச்சை நடக்கும். நானே எத்தனையோ பேருக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் கொடுத்துருக்குறேன். ஒன்றா ஒரு மணி நேரம் முன்னாடி பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு நாள் முன்னாடி பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்க ஏதாவது தண்ணிகளில் திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் அந்த குழந்தை அந்த நேரத்தில் பிறப்பதற்கு பிராப்தம் இல்லை. என்னதான் ஜோசியர்கள் நேரம் முடித்து குழந்தையின் ஜாதகத்தை குழந்தையின் பிறப்பிற்கு நேரம் கொடுத்து அறுவை சிகிச்சை செய்ய வைத்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் பிறக்க பிராப்தம் இருந்தால் மட்டுமே அது அறுவை சிகிச்சை ஜோதிடர் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும், இல்லை என்றால் நேரத்தில் நடக்காது. எனவே ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் செல்லாது அப்படிங்கிறது சுத்த வடிகட்டின பொய். அதே போல் ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரியான நாட்கள் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லப்படுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் சில பேர் பரணி நட்சத்திரம் பிறந்தால் தரணி ஆழ்வாங்க, அவட்டு நட்சத்திரம் பிறந்தால் தவிட்டு பானையில் பணம் இருக்கும், கேட்டை கோட்டை கட்டி ஆளும், அப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அருமையாக இருக்கும். அப்படிலாம் நட்சத்திரங்களுக்குள் பலன்களே இல்லை. ஒரு ஜாதகரின் பலன் என்பது லக்னம் லக்னாதிபதி வலுத்து அடுத்தடுத்து வருகின்ற யோக தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அவர்களுடைய யோகம் நிறைந்திருக்கிறது. எனவே ஒரு சிசேரியனுக்கு நேரம் குறிப்பது எப்படி? சிசேரியனுக்கு நேரம் கொடுக்கணும். லக்னமோ லக்னாதிபதியோ இரண்டும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மை. இல்லை என்றால் ஒன்றாவது லக்னம் லக்னாதிபதி ஒன்றாவது சுபத்துவ நிலையை அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆயுள் பாகம் நன்றாக இருந்திருக்க வேண்டும். லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள்காரகன் எல்லாமே ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தாய் தந்தையை குறிக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் ஒரு ஜாதகத்தில் 4, 9ஆம் பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது நன்றாக இருந்தால் தான் குழந்தை வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை தாய் தந்தையர் செய்து கொடுப்பார்கள். அடுத்ததாக இன்றைய உலகில் கல்வி அப்படியே அடுத்தடுத்து ஓரளவுக்கு நல்ல பாவத்துவம் இல்லாத தசைகள் வரும் மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் எல்லோரையும் கோடீஸ்வரராகவோ அல்லது கலெக்டராகவோ பிறக்க வைக்க ஒரு ஜோதிடரால் முடியாது. ஜோதிடர் என்பவர் ஒரு நல்ல நேரத்தை, குழந்தையின் ஆயுள் ஆரோக்கியம், தாய் தந்தையின் ஆயுள் ஆரோக்கியம், குழந்தையின் கல்வி எதிர்காலம் போன்றவற்றை ஓரளவு நல்ல நிலையில் இருக்கும் அமைப்பு குறித்து கொடுப்பார். அதுவும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் 2-3 நாளுக்குள்ள சிசேரியன் டைம் என்னாங்கன்னா அந்த 2-3 நாளில் எது பெஸ்ட்டாக இருக்குது, எந்த லக்னத்தில் பிறந்தால் அந்த ஜாதகம் நன்றாக இருப்பார், எந்த திசைகள் அடுத்தடுத்து வருகிறது, இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் சிசேரியனுக்கு நாள் குறிக்கிறோம். இதில் ராகு காலம் யமகண்டம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. குளிகை நேரத்தில் பெறக்கூடாது ராகு காலம் அப்படியெல்லாம் இல்லை. யமகண்டத்தில் பிறந்த எத்தனையோ குழந்தைங்க நல்லா இருக்காங்களே. யமகண்டம் என்பது பஞ்சாங்க நுணுக்கம், அவ்வளவுதானே வழியாக தசாபுத்திகளே ஒரு ஆயுள் காலத்தில் எந்த விதமான கை பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சரி, உதாரண ஜாதகம். சென்ற 2 வாரத்துக்கு உங்களுக்கு முன் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருவார். இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அடுத்ததாக எப்பொழுது ஆண் குழந்தை என்று எனக்கு 2 வருடங்களுக்கு முன்னே கேட்டால், உங்களுக்கு முதல் பெண் குழந்தைக்கு 8 வருடங்கள் ஆகும்போது தான் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன். அதே போல் சிசேரியனுக்கு 4 கேட்டார். கண்டிப்பாக ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று உறுதிப்படை சொல்லிவிட்டு சிசேரியனுக்கு ஒரு 2 நாள் கொடுத்து இந்த 2 நாளில் டாக்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 நாளில் நான் 19/8/2024 1:20 PM டைமு கொடுத்தேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மென்மையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் தோராயமாக லக்னம் என்பது 2 மணி நேரம் நிலைக்கும். அதில் அந்த லக்ன புள்ளி வில்லும் நேரத்தை நாம் ஓரளவு நன்றாக கணித்தால் அல்லது லக்ன புள்ளி யோகவை சார்த்து வாங்குவது ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான் குறித்து கொடுத்த நேரத்தில் விருச்சிக லக்கணம், மகர ராசி, அவட்டி நட்சத்திரத்தில் குறித்து கொடுத்துருக்குறேன். லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை லக்கணத்தை பார்த்து ராஜ்யோகாதிபதி குருவுடன் இணைந்து லக்கணத்தை பார்ப்பது ஒரு மிக மேம்பட்ட அமைப்பு. இங்கே லக்னாதிபதியும் சுபத்தன்மை சுபவலை பெற்றிருக்கிறார், லக்னமும் சுபத்தன்மை அடைந்திருக்கிறது. குறிப்பாக லக்னாதிபதி திசையிலேயே பிறக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் ராகு குரு அடுத்தடுத்து யோக திசையிலே வரும் மாதிரியான அமைப்புகளை கொடுப்பது மிகுந்த மேன்மை. இங்கே சிம்மத்திற்கு சனி பார்வை இருப்பது சற்று பலவீனம் தான். எல்லாரும் எல்லா நிலையிலும் நல்லபடியாக இருப்பது கோடியில் ஒருவருக்கு தான் இருக்கும். அது அவர் கடவுளுக்கு நேராக கருதப்படுவார், இல்லாட்டி மிகுந்த அரசனாக இருப்பார். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லோருக்கும் அமையாது.
இங்கே 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அது புதன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது. சிம்மத்தை சனி பார்ப்பது குறைதான் என்றாலும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சனியின் பார்வை இல்லை. 9ஆம் அதிபதி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாகி 9ஆம் வீட்டையை பார்ப்பது சிறப்பு. மேலும் சூரியன் திக்பலமாகி கிட்டத்தட்ட சனியின் பார்வை பெறாவிட்டாலும் சந்திர அதியோகம் ஓரளவுக்கு விழுகிறது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகரின் படிப்பு, எதிர்காலம், பதவி எல்லாம் நன்றாக இருக்கும். தந்தையாரும் நன்றாக இருப்பார். ஏனென்றால் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டையை பார்க்கிறார், வளர்முறை நிலையில் அமர்ந்தது. மேலும் சந்திரன் வலுப்பெற்று அமைந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் புதன் சுக்கிரனுடைய தொடர்பில் இருப்பதால் தாயும் நன்றாக இருப்பார். எனவே ஓரளவுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு பெரிய கஷ்டங்களை அனுபவிக்காத ஒரு நல்ல நீடித்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்கின்ற ஜாதக அமைப்பு தான் இந்த நேரத்தை நான் கொடுத்து பிடித்தேன். இங்கே பௌர்ணமி யோகம், சிவராஜ் யோகம் போன்ற அரசாலை யோகம், ராகுதரும் பரமதராஜ் யோகங்களும் அந்தந்த குறிப்பிட்ட சில மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் வரும். நாம் 2 நாளில் போய்ட்டு அந்த யோகம் இந்த யோகம் இருக்குதுன்னு தேட முடியாது. ஆனால் அதே சமயம் குழந்தையின் ஆயுள் முக்கியம். இங்கே ஆயுள்காரங்க சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி பார்க்கிறார். 8ஆம் அதிபதி சந்திர அதியோகத்தில் கிட்டத்தட்ட இருக்கிறார். எனவே ஆயுள் என்பது தீர்க்க ஆயுள். கல்வி நல்ல கல்வி, நல்ல தாயார், நல்ல தகப்பனார், நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம். ஏனென்றால் செவ்வாய், ராகு, குரு அடுத்தடுத்து யோக திசைகள் தான் வருகிறது. ராகு திசை 5ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் குருவை போனதாலும் செயல்படுவார், ஒன்றும் கெடுக்க மாட்டார். அதே போல் குரு திசை 2-5 கூடிய குரு திசை. அடுத்தது சனி திசை வந்தாலும் கூட சனி புதன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும்போது சனி திசை நன்றாகவே இருக்கும். இப்படியும் கிட்டத்தட்ட அந்திம காலம் மாதிரி ஓரளவு கெடுதல் தரக்கூடிய தசாபுத்திகளாக வருகின்றது நல்ல அமைப்பு. இதே இந்த ஜாதகரை புதன், கேது, சுக்கிரன் எப்படிப்பட்ட திசைகள் வந்திருந்தால் கேது திசையும் நன்றாகுது, புதன் திசையும் சுக்கிர திசையும் அவ்வளோ நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு செஞ்சிருக்காது. வாழ்க்கையில் இவருடைய லட்சியங்களுக்கு தடை இருக்கும். ஆனால் இது மாதிரியான கிரக அமைப்பில் ஜாதகருக்கு கிரகங்களே தங்களுடைய வாழ்க்கை பாதை ஜாதகருக்கு தேவையான பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, தாய் தந்தையர் அமைப்புகள், அடுத்தடுத்து வரும் யோக தசாபுக்திகள், வாழ்க்கையில் நிலையான பொருளாதாரம் இருக்குது. ஏன்னா 2-5 கூடிய குரு பகவானே லக்னத்தை பார்த்தோம், ஓரளவுக்கு பொருளாதாரம் என்ன இவற்றை அடையும் போது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இராது. எனவே குழந்தை ஆப்ரேஷன் மூலம் பிறப்பது குழந்தைகளுக்கு ஜாதகம் செல்லாது என்பது முற்றிலும் போய் அதுக்குண்டான உதாரணத்தான் முதலே சொல்லிக்கிறேன். நம் குறித்த நேரத்தில் எல்லா குழந்தைகளும் பிறப்பதில்லை. 30-40% குழந்தைகள் தான் ஜோதிடர்கள் சொன்ன நேரத்தில் குறிக்கிறது. மற்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போகிறது. அது அந்த குழந்தையின் கர்மாவின் அடிப்படையில் நிகழ்கிறது. அந்த குழந்தை இந்த ஜோதிடர் குறித்த நேரத்தில் பிறப்பது பரம்பொருளின் கருணையினால் மட்டுமே. எனவே ஆப்ரேஷன் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கும் ஜாதகம் உண்மைதான் என்பதை நிரூபிக்கத்தான் இந்த வீடியோவை போட்டேன். நன்றி, வணக்கம்.